லெக் பீஸ் ஒரு காமெடி படம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்ரீநாத் தான் டைரக்டர். இந்த படத்துலையும் அவர் ஒன் ஆஃப் த ஹீரோவும் பண்ணியிருக்காப்புல. யோகி பாபு, ஸ்ரீநாத், ரமேஷ் திலக்கு, விடிவி கணேஷ், கருணாகரன், மைமிங் கோபி, ரவி மரியா, அப்புறம் மாரிமுத்து. இப்போ இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தா 59களில் வந்து பனைமரத்தில் ஏறி 3 பேர் வேடிக்கை பார்க்குறானுங்க. அப்படியே கட் பண்ணால் நிகழ்காலத்தில் சென்னையில் 4 இந்த ஹீரோவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்துட்ருக்காங்க. மணிகண்டன் வந்து இந்த முடி சவரி விற்கிற வியாபாரம் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காப்புல. ரமேஷ் திலக் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அந்த காய்கறி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து விஜய் மாதிரி பேசுகிறது, அஜித் மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி டப்பிங் பண்ணி கொடுக்குற வேலையை பார்க்குறாப்புல. கருணாகரன் இந்த திருடனுக்கு ஜோசியம் பார்த்ததுனால போலீஸ்கார் வந்து கிளியை தூக்கிட்டு போயிடுறாங்க, அதனால் பொழப்பு கிட்டு போகுது. ஸ்ரீநாத் விடிவி கணேஷ் கிட்ட வேலை செஞ்சுருக்காப்புல. விடிவி கணேஷ் என்னன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள். ஒரு சைட்டுக்கு ஈஸியாரில் பங்களா பார்க்குறாப்புல, அங்கே பேய் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஆள் பேய் ஓட்டுறதில்ல, பேய்கிட்ட பேசுகிறதில் வல்லவர். பேய்கிட்ட பேசுகிறாப்புல அந்த இடத்துல ஒரு நகைச்சுவையும் ஒன்று பண்ணி இருந்திருப்பாங்க காந்தாரா மாதிரி. 4 பேருக்கும் எந்த பொழப்பும் இல்லாதனால, வரும்படி கம்மியாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முட்டு சந்தில் சந்திக்கிறாங்க. கீழே ஒரு 2000 ரூபா நோட்டு கிடக்குது. அது 4 பேருக்கும் பங்கு போடலாம் அப்படின்ட்டு பாரில் உட்காந்து 4 பேர்த்தோட கதையும் பேசுகிறாங்க. இதில் ஸ்ரீநாத் ஒரு விஷயத்தை ஒன்று ஓப்பனாக சொல்கிறாப்புல. பாருக்குள்ளார தன்னுடைய தங்கச்சியும் காதலனையும் கொன்று போட்டுறாங்க. அது யார் என்ன எப்படின்னு தெரியல. அவங்களுடைய காதலுக்கு யாருமே எதிரி கிடையாது, ஆனால் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ அந்த பார்க்குள்ளே இருக்கிறவன் இந்த விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு யோகி பாபுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்றாப்புல. இப்போ யோகி பாபு என்ன பண்ணுறாப்புல, அங்கேருந்து அந்த 4 பேரையும் மொட்டை ராஜேந்திர கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறாப்புல. கருணாகரன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஐயா நீங்கள் இன்னும் 1 ஹவரில் செத்துருவீங்க அப்படின்ட்டு. அதிர்ச்சி ஆகிற மொட்டை ராஜேந்திரன் யார் சாகுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இப்போ மொட்டை ராஜேந்திரன் எப்படி சாக போகிறாரு, இந்த 4 பேரும் எதுக்காக அடைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதான் படம். இந்த படத்தில் கதைன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 4 பேருக்கும் சிம்பிளான ஒரு 4 ஸ்டோரி. அதே போல் எமோஷனுக்காக தங்கச்சி பாசம், க்ரைமுக்காக மொட்டை ராஜேந்திரன், ரவி மரியா, மதுசூதன் ராவ். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் ஜான் விஜயும், இன்னொரு பக்கம் சரவண சுப்பையாவும் இருக்கிறாங்க. இந்த படம் தேட்டரில் இருக்குது. நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.